வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இந்தியாவும் செஷல்ஸும் புவியியல் ரீதியாக மட்டுமல்லாது வரலாறு, நம்பிக்கை ஆகியவற்றால் இணைக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா மற்றும் செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் நிறுவப்பட்ட 50ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி இந்தியா வந்துள்ள செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடினார். டிஜிட்டல் மோசடி வழக்குகளை கையாள்வதற்கு ரிசர்வ் வங்கி, பிற வங்கிகள் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை போன்ற பங்குதாரர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு நிலையான செயல்பாட்டு நடைமுறையை வரைவு செய்யுமாறு உச்சநீதிமன்றம் இன்று மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. டிஜிட்டல் மோசடிகளால் 54,000 கோடி ரூபாய்க்கும் மேல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து கவலை தெரிவிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. புதுடெல்லியில் இருந்து மிசோரமில் உள்ள சாய்ராங் மற்றும் சில்சார் இடையேயான புதிய பயணிகள் ரயில் சேவைகளை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று காணொலி காட்சி மூலம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பாதுகாப்பு துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது ஆயுதப்படைகளின் போர் தயார் நிலையை மேம்படுத்தவும் இறக்குமதியை குறைக்கவும் உதவும் என்று பாதுகாப்பு சேவைகளுக்கான நிதி ஆலோசகர் திரு ராஜ்குமார் அரோரா கூறியுள்ளார். புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு மதிப்பெண் குறைத்த பின் விண்ணப்பித்த மாணவர்களின் வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு அமன் சர்மா செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஆசிய பிஸ்டல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 25 மீட்டர் பிஸ்டல் அணி பிரிவில் இந்திய வீராங்கனைகளான ஈஷா சிங், மனு பாக்கர் மற்றும் ரிதம் சங்வான் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. 6 லீக் ஆட்டம் மற்றும் ஒரு சூப்பர் 8 சுற்று போட்டி என மொத்தம் 7 ஆட்டங்கள் நடைபெறுகிறது. நாளை பிற்பகல் 3 மணிக்கு டி பிரிவில் உள்ள நியூசிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகள் களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.